கடன் தொல்லை அதிகமா? கழுத்தை நெரிக்கும் கடன். இந்த ஒரு பொருளை தானமாக கொடுத்தால் கடன் தொல்லைகள் நீங்கி செல்வம் வீடு தேடி வரும். உலகத்தில் உள்ள மனிதர்கள் பலருமே ஏதாவது ஒரு விஷயத்திற்காக கடன் வாங்கி இருப்பார்கள். கடனை தீர்க்க எந்த வழியும் தெரியாமல் தடுமாறுவார்கள். கடன் மேல் கடன் பட்டு கலங்கி போய் நிற்பார்கள். குடும்ப தலைவர் பட்ட கடன் அந்த குடும்பத்தை தடுமாற வைக்கும். கடன் பிரச்சனை தீர சில ஆன்மீக பரிகாரங்கள் உள்ளன. எந்த பரிகாரம் உங்களால் எளிதாக செய்ய முடியுமானால் நம்பிக்கையுடன் செய்யுங்கள். கைமேல் பலன் கிடைக்கும். நம்பிக்கையுடன் செய்வதன் மூலம் உங்களின் பிரச்சனைகள் தீரும். கடன் பிரச்சனை தீர நாம் செய்ய வேண்டியது எல்லாமே எளிமையான பரிகாரம்தான். முதலில் சிறு பருப்பு எனப்படும் பாசிப்பருப்பை வீட்டில் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது பருப்பை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். பாசிப்பருப்பை வீட்டில் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். தினமும் இரவில் உறங்கச் செல்வதற்கு முன்பாக முழுமையாக வீடியோவை கேட்டு விளங்காவிட திரும்ப திரும்ப போட்டு கேட்டுட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். உங்கள் கடன் பிரச்சனைகள் தீர்ந்து வீட்டிற்கு செல்வம் வீடு தேடி வரும். அதற்கு முன் இதுவரைக்கும் வீடியோவில் இருக்கிற சப்ரேட் பட்டன், சிவப்பு கலரில் இருக்கிற சப்ரேட் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கல்ல ஓல் வெள்ளைக்கனை கிளிக் பண்ணோம்னா நான் போட போன அனைத்து வீடியோக்களையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். இது வசிரஜி ரகசியம் சேனல். இந்த சேனலில் நான் உங்களுக்கு பரிகாரம் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமாக கோயில்கள் எல்லாம் போட்டு வருவேன். அது சம்பந்தமாக பார்ப்பதற்கு என்னுடன் தொடர்ந்து இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மற்றவர்களும் பயன்பெற பகிருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் தீர பரிகாரம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கமெண்ட் மூலம் எழுதுங்கள். அடுத்த எனக்கு நேரம் கிடைக்கும் போது வீடியோவாக போடுவேன். இது என்னுடன் தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். அனைவருக்கும் கணபதியின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உரித்தாகட்டும். கடன் பிரச்சனை தீர நாம் செய்ய வேண்டியது எல்லாமே ஒரே ஒரு பொருள் மட்டும்தான். அந்த பொருளை கொண்டு என்ன பொருள் என்பதை அந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். எப்படி செய்யணும், எத்தனை நாள் செய்யணும் என்றெல்லாம் நான் சொல்ல போகின்றேன். எளிமையான பரிகாரம் தான். முதலில் சிறு பருப்பு எனப்படும் பாசிப்பருப்பை வீட்டில் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். தினமும் இரவில் உறங்கச் செல்வதற்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் இரவில் உறங்கச் செல்வதற்கு முன்பாக ஒரு சிறிய கிண்ணத்தில் ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பை, ஒரு கைப்பிடி வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்து, ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு, ஒரு கைப்பிடி வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரையை சேர்த்து சிறிதளவு தண்ணீரை ஊற்றி ஊற வைத்து விடுங்கள். சிறிய கிண்ணத்தில் பாசிப்பருப்பையும் வெள்ளத்தையும் ஒரு கைப்பிடி தான் போட்டு தண்ணீரை ஊற்றி ஊற வைத்து விடுங்கள். மறுநாள் காலை நன்றாக ஊறி இருக்கும் அந்த பாசிப்பருப்பை கொண்டு போய் அப்படியே பசுமாட்டிற்கு உங்கள் கையால் கொடுக்க வேண்டும். பாசிப்பருப்பையும் சர்க்கரையும் அதாவது சீனியையும் சேர்த்து ஊற வைத்திருப்பீர்கள். அந்த நன்றாக ஊறினதை ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பும் ஒரு கைப்பிடி வெல்லமும் அல்லது நாட்டு சர்க்கரையும் சேர்த்து சிறிதளவு தண்ணீரை ஊற்றி ஊற வைத்ததை, ராவில் ஊற வைத்ததை விடிய காத்தால கொண்டு போய் பசுமாட்டிற்கு தான் கொடுக்கணும். பசுமாட்டிற்கு உங்கள் கையால் கொடுக்க வேண்டும். அப்போது கடனெல்லாம் தீர்ந்து போக வேண்டும் என்று அந்த கோமாதாவிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த இதை கொடுத்துக்கும் போது அதை கோமாதாவிடம் கும்பிட்டு கொள்ளுங்கள், உங்கள் கடனெல்லாம் தீர்ந்து போக வேண்டும் என்று. பசுவின் ஆசீர்வாதம் மனப்பூர்வமாக உங்களுக்கு கிடைத்துவிட்டால் உங்கள் கையால் பாசிப்பருப்பை எவ்வளவு பசுமாட்டுக்கு கொடுக்கின்றீர்களோ அவ்வளவு செல்வச் செழிப்பு உங்களுக்கு கூடிக்கொண்டே செல்லும். பாசிப்பருப்பை தினமும் ராவில் ஊற வைத்து ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நீங்கள் கொண்டு அந்த ஊறின பாசிப்பருப்பையும் சீனியையும் சேர்த்து ஊற வச்சு, இல்லாட்டி நாட்டு சர்க்கரையும் சேர்த்து ஊற வைத்து கொண்டு போய் பசுமாட்டுக்கு அடுத்த காலமே ஊறினதை கொண்டு உங்களை கையால் கொடுத்து தினமும் பசுமாட்டை உங்களுக்கு கடன் தொல்லை நீங்கி நீங்கள் செல்வம் பெருக வேண்டும் என நினைத்து கும்பிட்டு வாருங்கள். உங்கள் வீடு தேடி பணம் வந்து கொண்டே இருக்கும். அதே போல தொடர்ந்து முழுமையா பாருங்க. அதே போல ஒற்று கைப்பிடி
பச்சரிசியையும் பாசிப்பருப்புக்காண்டி பச்சை அரிசியையும் இரவு ஊற வைத்து காலையில் சர்க்கரை வாழைப்பழம் கலந்து பசுவுக்கு கொடுக்கலாம். என்னது? பாசிப்பருப்புக்காண்டி பச்சை அரிசி இரவு ஊற வைத்து, பச்சரிசியையும் இரவு ஊற வைத்து காலையில் சர்க்கரை வாழைப்பழம் கலந்து, அதாவது ராவில் பச்சரிசியை தனிய ஊற வைத்து அதில் காலையில் சர்க்கரை அல்லது வாழைப்பழத்தை கலந்து பசுவுக்கு கொடுக்கலாம். இதன் மூலமும் நமக்கு வருமானம் அதிகரிப்பதற்கான வழி கிடைக்கும். கடனை எல்லாம் எளிதில் திருப்பி கொடுத்து விடுவீர்கள். இது ஒரு சுலபமான பரிகாரம் தான். முயற்சி செய்து பாருங்கள். பாசிப்பருப்பை வாங்கி தானமாக கொடுக்கலாம். பாசிப்பருப்பை வாங்கி தானமாக கொடுக்கலாம். புதன்கிழமை அன்று பாசிப்பருப்பு வாங்கி கோவிலில் குருக்களுக்கு தானம் கொடுக்கலாம். ஆதரவற்றவர்கள் வாழும் ஆசிரமங்களுக்கு தானம் கொடுக்கலாம். ஏழை குடும்பத்திற்கு 1 கிலோ பாசிப்பருப்பு வாங்கி தானம் கொடுக்கலாம். அதை அவர்கள் சமைத்து சாப்பிட்டால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் பண கஷ்டம் தீரும். பாசிப்பருப்பை வாங்கி உங்களால் எந்த அளவுக்கு தானம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தானம் செய்து வாருங்கள். பண கஷ்டங்கள் எல்லாம் குறையும். வீட்டில் இருக்கும் மன கஷ்டங்கள் எல்லாம் தீரும். சந்தோஷம் நிறைவாக இருக்கும். கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று நினைப்பவர்கள் நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறலாம். கோவிலில் பிரதோஷ நேரத்தில் பாசிப்பருப்பு பாயாசம் செய்து ஏழைகளுக்கு சாப்பிட கொடுப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். பாசிப்பருப்பு பாயாசம் உங்கள் கையாலேயே செய்து கொண்டு போய் ஆசிரமத்தில் அன்னதானம் செய்யுங்கள். பாசிப்பருப்பை பாயாசமாக செய்து கொண்டு போய் ஆசிரமத்தில் அன்னதானம் செய்யவும். அதே போல கடைகளில் விற்கும் வறுத்த பாசிப்பருப்பை வாங்கி காக்கை குருவிகளுக்கு சாப்பிட கொடுப்பது ரொம்ப நல்லது. குலதெய்வ வழிபாடு என்பது கடன் தீர்க்க மிக மிகச் சிறந்த பரிகாரமாக பார்க்கப்படுகின்றது. குலதெய்வ வழிபாடு உங்கள் அனைத்து பிரச்சனைகள், உங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன, குலதெய்வ வழிபாடு செய்வதே சிறந்தது. குலதெய்வ தெரிந்தவர்கள் வீட்டின் பூஜை அறையில் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பௌர்ணமி நாளில் குலதெய்வத்தின் படத்தை அலங்கரித்து அம்மனுக்கு இஷ்டமான படையல்களை படைத்து பின்னர் தூவதீப ஆராத்தி காண்பித்து கடன் தீர பிரார்த்தனை செய்யலாம். இதனை 9 பௌர்ணமிகள் செய்து பாருங்கள். நிச்சயமாக கடன் தீருவதற்கான வழியை குலதெய்வம் காட்டும். குலதெய்வ வழிபாட்டை தீப ஆராதனை காண்பித்து மனமாற கடன் தீர பிரார்த்தனை செய்யலாம். கடன் மட்டுமல்ல, சகல பிரச்சனைகளையும் தீர்த்து பேர். பௌர்ணமிகளில் சென்று குலதெய்வத்துக்கு பொங்கி வந்தால் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் குதூகலமும் நிறைந்து காணப்படும். ஒவ்வொரு பௌர்ணமியும் குலதெய்வத்துக்கு சென்று பொங்கி வாருங்கள். நிச்சயமாக கடன் தீர்வதற்கான வழியை குலதெய்வம் காட்டும். பூஜை அறையில் நான் சொன்னதை செய்யலாம். இல்லாட்டி பூஜை அறையில் இந்த பரிகாரத்தையும் செய்யலாம். அதாவது பௌர்ணமி நாளில் குலதெய்வத்தின் படத்தை அலங்கரித்து அம்மனுக்கு இஷ்டமான படைகளை படைத்து பின்னர் தூவதீப ஆராதனை செய்து காண்பித்து மனமாற கடன் தீர பிரார்த்தனை செய்யலாம். இல்லாட்டி உங்கள் பிரச்சனையை சொல்லி கும்பிடலாம். பெருமாள் கோயிலுக்கு சென்று சனி மற்றும் புதன்கிழமைகளில் பெருமாள் கோயிலுக்கு சென்று சக்கரத்தாழ்வார் சந்நிதியில் துளசி மாலை சாற்றி 12 முறை வலம் பெற வேண்டும். ஒவ்வொரு முறை வலம் பெறும் பொழுதும் கடன் பிரச்சனை தீர்வதற்கு மனமுருகி பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள். இப்படி தொடர்ந்து 12 வாரங்கள் செய்தாலே கடன் தீர்வதற்கான வழி பிறக்கும். 12 வாரங்கள் 12 முறை துளசி மாலை சாற்றி கடன் தீர பிரார்த்தனை செய்யுங்கள். செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் பிரதோஷ நேரமான மாலை நேரத்தில் நரசிம்மர் கோயிலுக்கு போய் மஞ்சளும் தேனும் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கலாம். கடன் சுமை அதிகமாக இருக்கும் பொழுது நாம் சனிக்கிழமையில் சனி ஓரையில் ஆஞ்சநேயரை அல்லது விநாயகரை வணங்க வேண்டும்.
இவர்கள் இருவரையும் வணங்கி வரும் பொழுது நம்முடைய கடன் சுமை குறையும். பெரிய கோயில்களுக்கு செல்லும் போது அங்குள்ள யானையிடம் ஆசி பெறுவது நல்லது. ஏதாவது ஒரு கோயிலில் யானை இருந்தால் அங்கு சென்று கும்பிட்டு விட்டு யானையிடம் ஆசி பெறுவது நல்லது. இதன் மூலம் கண் திருஷ்டி நீங்கும், கடன் பிரச்சனை முடிவுக்கு வரும். கடன்பட்டவர்கள் திருப்பித் தரும் போது குளிகை நேரத்தில் கடனை திருப்பித்தர விரைவில் கடன் அடைபடும்.